என்கிட்ட நிறைய ஜாதகம் கேட்டு வர்றவங்க இப்போ ஒரு சில சந்தேகங்களை கேட்குறாங்க. அது என்ன அப்படின்னா, என்னால் குலதெய்வத்துக்கு போகவே முடியல சார். நீங்கள் சொல்கிறீங்க குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்கன்னு. நான் மாத்திரம் என்ன போகக்கூடாதா? கடன் வாங்கி போயிட்டு வரணும், என் கர்மத்தை தீர்க்கணும்னு தான் பார்க்குறேன். ஆனால் அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு போகவே முடியல. அதை விட என் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்காருங்க. ஒவ்வொரு பௌர்ணமியும் மிஸ் பண்ணவே மாட்டேங்கிறார். கிரிவலம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்துடுறார். ஒரு மாதம் கூட மிஸ் பண்ண மாட்டேங்கிறார். அவரோட சேர்ந்து போகலான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கும் போக முடியல. சரி, அதுதான் போனால் போகுது. இங்கேருந்து காலையில் கிளம்பி நேராக திருப்பதி போய் பெருமாளை பார்த்துட்டு வந்துடலாம், நம்ம பூர்வ ஜென்ம கர்மம் தொலையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அப்போ திருப்பதிக்கும் போக முடியல, திருவண்ணாமலைக்கும் போக முடியல, குலதெய்வ வழிபாடும் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போது இந்த பிரச்சனைக்கு எளிமையான தீர்வு எப்படி காண்றது? இதுக்கு பதில் வேற கோவில் ஏதாவது போகலாமா? இல்லை இதுக்கு பதில் நம்ம ஏதாவது வீட்டில் கம்படம் எடுத்து கட்டி ஒரு சபதம் எடுத்து ஏதாவது செஞ்சால் பலன் கிடைக்குமா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறது தான் இந்த நிகழ்ச்சி. சார், ஒன்று மாத்திரம் நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குது, கோச்சாரத்தில் குரு எங்கே இருக்கார், குரு எங்கே இருக்காருங்கிறத வச்சு பார்த்து தான் அந்தந்த இறைவனை போய் நம்ம தரிசனம் பண்ண முடியுமா? பெருமாள் என்னை கூப்பிட்டு தான் போக முடியும். ஆனால் உங்கள் ஜாதகம் வழி ஒன்றுமே. இங்கேருந்து நிறைய பேர் திருப்பதி போயிட்டு கோபுர தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வந்தவங்களாம் நான் பார்த்துருக்கேன். என்ன சார் பண்ண முடியும், ரஷ் ஓவராக இருக்குது சார், எனக்கு இருக்கிற உடம்புக்கு ஒன்றும் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொன்னவங்க திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிட்டு கிரிவலம் மட்டும் பண்ணிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணாமல் வந்திருக்காங்க. அக்னி ஸ்தலம், அக்னி ஸ்தலத்தில் நீங்கள் நினச்ச பேரெல்லாம் கிரிவலம் பண்ணிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணாமல் வந்து பிரயோஜனம் இல்லை. அந்த சக்தி குவிந்து இருக்கும் இடம் ஒரு இடம். நெருப்பு எங்கே இருந்து அந்த அனல் பறக்குது அப்படின்னா ஜுவாலை எங்கே இருந்து ஆரம்பம்னு பார்க்கணும், கனல் எங்கே இருக்குன்னு பார்க்கணும், கண் எங்கே இருக்குன்னு பார்க்கணும், அந்த நெருப்போட கண்ணை போய் பார்க்கணும். இது திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ரகசியம். சந்திரன் புத்திகாரகன், திருப்பதியினுடைய ரகசியம். குலதெய்வம் உங்கள் குலத்தையே காக்கக்கூடியது. அப்போது தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க, கவலைப்படாதீங்க. இந்த கோவில்கள்லாம் நீங்கள் போகணும், நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. அட்டகாசமாக நீங்கள் தாராளமாக நீங்கள் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் அந்த கோவிலுக்கு, இந்த 3 கோவிலில் எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம். முதல்ல உங்கள் வீட்டில் விளக்கேற்ற ஆரம்பிங்க. காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை. அந்த வீட்டம்மா மட்டும்தான் விளக்கேற்றணும், அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. நீங்கள் விளக்கேற்றுங்க, உங்கள் வீட்டு பிள்ளைங்களை விளக்கேற்ற சொல்லுங்கள். காலையில் சாயந்தரம் ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் வீட்டில் தீபம் ஏற்றி பாருங்கள். வீட்டை சுத்தம் பண்ணி பாருங்கள். நம்ம இதில் நிறைய ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். மகாலட்சுமி வீட்டில் தங்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும்னு, வீடு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது அதை முதல்ல கிளியராக மெயின்டைன் பண்ணுங்கள். தீபம் போடுங்க, நைவேத்தியம் பண்ணுங்கள். நைவேத்தியம் பண்ணால் ஏதோ நிறைய வாங்கிட்டு வந்து வச்சு பூ பழம் எல்லாம் வச்சு சாம்பிராணி புகலாம் போட்டு பண்ண, அதெல்லாம் தேவையில்லை. எளிமையாக நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை சுவாமிக்கு நிவேதியம் பண்ணுங்கள். சார், எங்கள் வீட்டில் சாமி ரூம்லாம் இல்லை சார். என்ன சார் நீங்கள் அப்படின்னா கப்போர்டில் பண்ணுங்கள். எதுவுமே இல்லை சார், கேலண்டர் இருக்குல்ல, கேலண்டரில் சுவாமி எதிர்க்க நீங்கள் கொஞ்சம் ஒரு இட்லி சாப்பிட்றீங்க, அந்த ஒரு இட்லியை காட்டுங்க. தோசை ஒன்று சாப்பிட்றீங்க, காட்டுங்க. நைவேத்தியம் கொஞ்சம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண மாதிரி அந்த தீர்த்தத்தை ஊற்றுங்க. வாரத்தில் ஒரு நாள் எவ்வளவு பணம் செலவு பண்ணியாவது குங்குலியமும் சாம்பிராணி புகையும் சேர்த்து போடும். அந்த வாசனை, துர்தேவதைகள், நீங்கள் வீட்டில் இருக்கிற அந்த வீட்டினுடைய வாஸ்து தோஷங்கள், கண் திருஷ்டிகள், பில்லி சூன்யங்கள், கிரக பீடைகள், கிரக தோஷங்கள். இப்போ இன்றைக்கி இருக்கிற கலியுகத்தில் வந்துங்க, ஊருக்கு நடுவில் பிரேதங்களை கொண்டு போய் எரிக்கிறோம். அதனுடைய வாசனை, அதனுடைய புகை, அது எல்லாமே அந்த ஊருக்குள்ளேயே. கவர்மெண்ட் எவ்வளோ சொல்கிறாங்க, நீங்கள் ஊருக்கு வெளியே எங்கே போய் கட்டணும், சில நார்ம்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு. காவா மேலே தான் கட்டுறோம், நீர் போகிற வழியில் தான் கட்டுறோம், குப்பை மோட்டில் தான் வீடு கட்டுறோம்,
குப்பைக்கு கீழே இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு கொடுக்காதா? அதை நம்ம யோசிக்கணும். ஆகவே கிரக ரீதியாக ஜாதக ரீதியாக நமக்கு எல்லாமே சரியாக இருந்தாலும் நாம் வசிக்கும் இடம் நல்லா இருக்கணும் அப்படின்னா குங்குலியமும் சாம்பிராணியும் சம அளவு கலந்து அதை நீங்கள் நெருப்பில் போடணும். வீடு முழுவதும் வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சமாக போடுங்க. அதை எடுத்துக்கிட்டு ஒரே புகை மாதிரி போட்டு ஒரே கனவுல வர மாதிரி இருந்துகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. அவ்வளோ செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் கொஞ்சம், சாயந்தரம் கொஞ்சம். முதல்ல வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம், துர்தேவதைகள் வீட்டில் இருந்து வெளியே போயிடுவாங்க, கெட்ட தேவதைகள் போயிடுவாங்க, நல்ல தேவதைகள் வீட்டுக்கு வருவாங்க. இதை எல்லாத்தோட மன சந்தோஷமும் வீட்டில் ஒத்துமையும் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நீ தப்பு நான் தப்பு, நான் தான் சரி நீ தான் சரி அப்படிங்கிற விவாதம் வீட்டில் இருக்கிறத விட முதல்ல அதை அவாய்ட் பண்ணோம். அதுக்கு இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் போகும். நான் நிறைய பேர் ஜாதகத்தில் நான் பார்த்துருக்கேன். பணக்கார வீடு ஏழை வீடு அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ராகு திசை ரொம்ப கஷ்டப்படுறவங்க வீட்டில் ஒருத்தர் வீட்டில் இருந்தாலே ஒரு திசை நடந்தாலே பிரச்சனை. வீட்டில் அப்பாவுக்கு இருக்கும், மனைவிக்கு இருக்கும், பிள்ளைக்கு இருக்கும். அந்த வீடு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் குருதசை நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நடந்ததுன்னா அற்புதமான திசையாக நடக்கும். ஆனால் அந்த திசை 5வது திசையாக இருக்கலாமா, 4வது திசையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, எது எப்படி இருந்தாலும் இந்த திசை தான் இருக்குது, இப்படி தான் இருக்குங்கிறத விட அதை சரிப்படுத்திக்கிறது எப்படி? நான் சொன்ன மாதிரி இந்த விளக்கு போட்டு குங்குலியமும் சாம்பிராணி புகையும் போட்டு 48 நாள் வீட்டில் பூஜை பண்ணுங்கள், நைவேத்தியம் பண்ணுங்கள், தேவாதிகளை வீட்டுக்கு வரவைங்க. இதை செஞ்சு பாருங்கள். முதல்ல உங்கள் குலதெய்வத்தை போய் பார்த்துருவீங்க. நெக்ஸ்ட் திருவண்ணாமலைக்கு போயிடுவீங்க. அதுக்கு அடுத்தது திருப்பதி போவீங்க. இந்த கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது மனசாந்தி, மன நிம்மதி, சந்தோஷம், சக்தி ஒருமுகப்பட்டு அந்த கருவறையில் இருக்கிறதுனாலையும் நவரத்னங்கள் எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு அந்த பெருமாளும் இறைவனும் காட்சி தர்றதும், நல்ல நல்ல நிறங்கள் உள்ள மலர்கள், வாசனை உள்ள மலர்கள், அந்த பூக்கள் அங்கே மாலையாக கட்டி வச்சிருக்கிறதும், இதெல்லாம் மனசாந்தியும் மன நிம்மதியும் மனோபலத்தை கூட்டுவதும் மனோதைரியத்தை கொடுக்கக்கூடியதும். 4 பேரை சந்திக்கிறீங்க, 4 பேரை பார்க்குறீங்க, நல்ல காற்றை சுவாசிக்கிறீங்க, காந்த அலைகள், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் அந்த இடத்துல வரக்கூடிய அந்த காற்றை உள்வாங்கிக்கிறீங்க. அப்போ தெளிவான சிந்தனை, தீர்க்கமான முடிவு, வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம், வீட்டில் பணம் தங்கும். வீட்டில் பணம் தங்கினா வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, மன சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் புன்னகையோடு இருப்பாங்க. புன்னகை இருந்தால் பொன்னகை சேரும். இப்படி ஒன்று நான் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யணும். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் போட்டு காட்டுங்க. ஏன்னா நம்ம என்ன அனுபவிச்சோமோ அதை அவங்களும் அனுபவிக்கணும். அவங்களும் இந்த வீடியோவை பார்க்கட்டும். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.